சிம்பிளாக ஈஸியாக 5 வகையான வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல், ஆடி, அதுக்கப்புறம் தமிழ் நியூ இயருக்கு பண்ணலாம். முதல்ல ரைஸை வேக வச்சு எடுத்து ஆற வச்சுக்கணும். புளி சாதத்துக்கு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், பெருங்காயம், வெந்தயப்பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். புளி தண்ணி, உப்பு போட்டு இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். சுண்டி வரும். அப்போ வந்து நம்ம வெல்லம் போட்டுடலாம். 3 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா தொக்கு ரெடி ஆகிடும். சூடான சாத்தில் போட்டு கொத்தமல்லி தூளும் அதுக்கப்புறமா வறுத்த எள்ளு பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா புளி சாதம் ரெடி. தயிர் சாதத்துக்கு நல்லா சூடான சாதத்தில் பட்டர் உப்பு போட்டு சூடான பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக தயிர். அதுக்கப்புறமா தாளிக்க வேண்டியதை தாளித்து கொட்டிடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நைட் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கப்புறம் லெமன் ரைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பீனட், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், மஞ்சள் தூள், வேக வச்ச அரிசி, இஞ்சி, உப்பு, அவ்வளோதான். ஃபைனலாக லெமன் பிழிஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா 1 நிமிஷத்தில் நமக்கு லெமன் சாதம் ரெடி ஆகிடும். இதுமாரி 2 நாள் கெட்டு போகாது. இதுக்கப்புறமா தேங்காய் சாதம். தேங்காய் சாதத்துக்கு சேம் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய், தேங்காய் அரை கப் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச அரிசி, உப்பு, அவ்வளோதான். இதில் முந்திரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்வீட் ரைஸுக்கு வெல்லம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம வேக வச்சு சூடான அரிசி போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தேங்காய், நெய், அதுக்கப்புறமா முந்திரி, திராட்சை, அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக 5 வகையான வெரைட்டி ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடும்.